லட்சுமி இதோ இரண்டாவது சென்று அநேகமான மலரெல்லாம் கொண்டு வந்து அடியே திரும்பியும் படிக்கிறாலும் நான் அந்த புறமா இருக்கின்ற பொழுது நீங்க அழைத்து சொன்னீங்களே என்ன காரணம்? லட்சுமி நான் எதற்காக தெரியுமா? எதற்காக? துருவ மண்டலத்தை ஆளக்கூடிய 7.5 மடங்கு கோபம், சரி 22 கண், 3 முளை தாடி படைத்த அந்த துர்வாசனாகப்பட்டவன் நானுங்கிற கர்வம் கொண்டு இதோ என் மைத்துனாகிய சிவபெருமானுக்கும் சத்தியமைவளாகிய பார்வதிக்கும் சாபம் கொடுத்திருக்கிறான். சாபம் கொடுத்து விட்டான். ஆமா. அப்படி என்ன? பிரம்மாவனுடைய சிரம் தர்ம சிரம் இருந்து உங்களுடைய கையில இருந்தால் பிரம்மகீர்த்தின்னு சொல்லக்கூடிய பைத்தியம் முடிச்சு சுடுகாட்டு அல்லையில அலையும் சொல்லி சாபம் கொடுத்துட்டான். சரி, இப்ப அவங்க 2 பேரும் மாயானம்னு சொல்லக்கூடிய சுடுகாட்டுல பைத்தியம் முடிச்சு அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன செய்வது? அதனால அவங்கள பைத்தியத்தை தெரிவிக்கணும். இப்படி அதுக்கு முன்ன அந்த சூர்வாசனம் இருக்கிறான்ல அவனுடைய கர்வத்தை நாம முன்ன அடக்கணும். அந்த தூர்வாசனுடைய கர்வத்தை நாம எப்படி அடக்கிறது? அதுக்கு என்ன செய்வது? ஆமா தேவி சாமி, நான் ஒருவன் மட்டுமல்ல, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அந்த தூர்வாசனுடைய கர்வத்தை அடக்கணும்னா அவனுக்கு வேண்டி பணிவிட செய்யணும். சாமி சாமி, அந்த தூர்வாசனை எப்படியாவது அவனை தந்திரமாக அவனுடைய கர்வத்தை அடக்கணும். அந்த தூர்வாசனுக்கு நாம பணிவிட செய்யணும். அப்படியா? ஆமா. நீங்க என்ன சொல்றீங்க? பணிவிட செய்து தந்திரமா அவனுடைய கர்வத்தை அடக்கணும். அப்படியா? ஆமா. அப்ப வந்திருக்கிறாரு அப்படின்னா அவன் 22 கண்ணையும் நோண்டி பண்ணும். ஓஹோ, 7.5 மடங்கு கோபத்தையும் தார வாத்துக்கணும். சரி, அரபாலத்தையும் தாடியும் நமக்கு கொடுக்கணும். சரி, அப்ப கண்ணுல என்ன செய்வான்? அப்ப கண்ணுல ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா. அதற்காக இப்ப தூர்வாசன் வந்துட்டு இருக்கிறான். சரி, வந்தவரை வரவழைத்து வேண்டி செய்யணும். ஆமா. வரட்டு அண்ட இருக்குது. வந்துட்டாரு வந்துட்டாரு. கண்ணா தேவர்கள் எல்லாம் சேர்ந்து என் பாதத்தை படி வைக்க நினைத்தேன். பிரம்மா படியவில்லை, சிவபெருமான் படியவில்லை. இப்படி போடணுமா? கல்லு முள்ளான காலத்தெல்லாம் நடந்து வந்திருப்பாரு. கால்லாம் வலிக்கும். ஆமா, களைச்சி போய் இருந்திருப்பாரு. அதனால அவருக்கு கால்லாம் நல்லா மிருதுப்படுத்தணும். அப்படியா? எண்ணெய் தேய்க்கணும். சரி, அரப்பு தேய்க்கணும். தேய்க்கணும். குளிப்பாட்டி விடணும். குளிப்பாட்டணும். குளிச்சு விடணும். இல்ல இருக்குப்பா, சொல்லிட்டா நான் ரதத்தை அனுப்பியிருப்பேன். எதுக்கு? நடந்தே வந்தீங்களா? நடந்து வந்தேன். காலெல்லாம் வலிக்குது, கை கால் வலிக்குது. நல்லா சுட்ட சுட்ட தண்ணி வைத்து அண்டாவில தண்ணி வச்சு குண்டாவில விளையாச்சு நல்லா குளிக்க வைக்கணும். குளிக்க வைக்கிறேன். அதை மட்டுமா? இரு இரு சாமி, இல்ல இப்படி பண்ணா எப்படி? பச்சை தண்ணி ஊத்த மாட்டாராம். சுடு தண்ணி கீழே ஊத்தி பச்சை தண்ணி இல்ல, அண்டாவில தண்ணி வைத்து குண்டாவில விளையாச்சணும். குண்டாவில விளையாச்சு அண்டாவில ஊத்தணும். டப்பால் கொண்டு ஊத்தணும். என்ன பண்ண? நல்ல ஒரு பாட்டு பாடு. அரப்பு தேய் என்ன சொல்லலாம். அப்படியா? நடந்தது கண்ணுல ஐயவாறு மாயமாமணியே
எப்படி இப்ப குடிப்பாட்டி விட்டோம். ஆமா. இந்த மாமத்தன் கோடி போடணுமா இல்ல என்ன சொன்ன இல்லைங்க புத்தாடு அணியணுமே சொந்தக்காரர் யாராவது உங்களுக்கு இருக்கிறாங்களா? அப்படியால இல்ல ஒண்ணு இல்ல ரேடியோ வைக்கலாமா ரேடியோ கொட்டு பண்ணலாம் சொல்லுறியா சாமி சாமி என்ன இல்லைங்க நீங்க மகாமணி வரணும்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் இந்த வீதி எல்லாம் கோலம் போட்டு பாண்டு வச்சு போட்டு ரேடியோ வச்சு சொந்த பந்தமெல்லாம் கோடி எடுத்துட்டு வந்து என்ன சொல்லணும் நின்னா உடம்பு உட்காருங்க உட்காருங்க சாமி குளிப்பாட்டிட்டீங்க அங்க பசிக்குது பசிக்குது சாமி சாமி என் மரத்துக்கு முன்ன கொடுத்துருங்க சாமி சாப்பிடுட்டாங்க பாபு நம்ம எத்தனை நாளுக்கு பார்க்கட்டாரே தெரியல சாமி சாப்பிடுவாரா நீ சாப்பிடுவியா சாமி கூட சாப்பிட்டோம் சரி சாமி அடங்கி விட்டது அப்ப எனக்கு இப்ப நித்திர வருகிறது மடி மேல நான் படுக்க வேண்டும் ஓ மடியில நான் படுக்கணும் ஓ கணவராகப்பட்டவன் என் காலை பிடிச்சு நல்லா அமுத்தணும் என்ன சாமி இந்த முடிவு மடிவாள் படுக்கணும்னு சொல்றான் நான் கிருஷ்ணன் தேவி அவங்களுடைய கர்வத்தை அடக்கணும் அப்படின்னா நல்லா குடிக்க வச்சாச்சு சரி நல்ல ஆயாசமா இருக்கலாம் அதனால கை காலம் அம்மிக்கி விட்டு தூங்கணுங்கிறாரு அப்படியா ஆமா உன் மடிமேது அவருடைய தலை சரி என் தலை மேல கால் ரெடி தூக்கி வச்சு போட்டு தூங்கணுமா அப்படிங்கிறான் கர்வத்தை சரி சரி எப்படியா தூங்க வச்சு அந்த தூர்வாசம் மகாமுனியுடைய 22 கண்ணையும் நோண்டிடணும் 7.5 மடம் கோவத்தையும் நம்ம காரத வாத்து வாங்கிக்கணும் சரி 3.5 மடம் தாடியெல்லாம் 60 தாடி இது பண்ணிடணும் ஒரே எடுத்து போடணும் ஆமா கண்ணு தெரியாது எந்த சாபம் கொடுத்துமா ஒண்ணும் கொடுக்க முடியாது சந்திரமா செய்யலாம் டேய் வரது வாயா ஏய் வாடா அமிக்குடா பஞ்சான் போடுற இதான் கிடைக்குதா இங்க தூரல ஏர்போர்ட் குஞ்சு உட்காரு பண்ண தடப்புக்கு சாமி செல்வம் வருது அவன் கர்வமும் வரும் ஏய் நல்லா அமிக்க ஒரு ராரி பாட்டு ராரி ராரி நல்லா அமிக்கோடு ராரி பாடு வாடா
தமிழுக்கு தூங்க வேணும். கோயில ஒரு நல்ல மலையா கொடுக்க மாட்டாங்க. தமிழுக்கு நாங்க படம் பிடிக்கும். மாமணி உனக்கு நல்ல பாம்பு அவனுக்கு தாளாட்டும். புதுசா எதுவும் இல்லை, ஏதோ நீ எடுத்தா சாமி தானே. தமிழுக்கு வெள்ளி விளக்கறியும். மாமணி உனக்கு விடி விளக்க தமிழுக்கு நின்னறியும். லட்சுமி எழுந்திரி. இப்ப நானுங்கிற கர்வத்துல இந்த தூர்வாசனை நான் பணிவிட செஞ்ச உடனே கையால அமைக்கணும்னு நல்லா வரட்டு விட்டு தூங்குறான். கை கழிச்சோடு கொட்டை வருது. ஆமா, கை கை சூடு வந்துகிட்டே தூங்கிட்டோம். அதனால இப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? இதுதான் சமயம். அசல தூங்கிட்டோம். இப்ப 22 கண்ணையும் நோண்டணும். ஆமா, அவன் 7.5 மடங்கு கோபத்தையும் விடுங்கணும். அப்புறம் தாடியும் 1/2 முளை தாடி அறுத்து நோண்டு. ஏமா நான் நோண்டுறமா? சாமி கண்ணெல்லாம் நோண்டியாச்சு, எல்லா கண்ணையும் நோண்டியாச்சு. நானுங்கிற கர்வத்தை அடக்கியாச்சு. ஐயோ நான் என்ன செய்வேன்? கண்ணுகள் இல்லையே. கண்ணை நான் ஆர்வப்பட்ட இந்த உலகத்தில் பாவிவான். பார்வை எங்கே? Tommy!
எனக்கு பார்வையிலும் 22 நேத்திரம் 22 நேத்திரத்துல ஒரு நேத்திரம் கூட இல்லையே பார்வை இழந்து விட்டது எனக்கு ஐயன் கோபம் எல்லாம் எங்க போய் விட்டது ஏழ்றவல்ல கோபம் கோபம் உன்னுடைய ஆணவம் உன்னுடைய அகங்காரமும் இருக்கிறதும் அந்த பிரம்மனுடைய தர்மத்திரத்தை அறுக்க தாபத்தை கொடுத்த அந்த சிவனுக்கும் சக்திக்கும் இதோ சுடுகாட்டுல மற்ற பெண்களை குடிக்கிறீங்கன்னு சொல்லி தாபத்தை கொடுத்துக்கிற எங்க இடத்துல வந்து எங்களையும் தாபம் கொடுக்கலான்னு வந்த உங்களோ ஒரு நாட்டம் நாங்க முட்டாளு துஷ்டர்களை சித்தவர்கள் பாலம் செய்யக்கூடிய இந்த பகவான் இந்த பகவானு நீ எதுக்கலான்னு வந்தியே உன்னுடைய ஆணவம் என்ன ஆணுன்னு பாத்தியா பாரு ஏய் மரியாதையா சொல்றேன் நாணயத்தை பெரிய வல்லவன் சொல்றான் பாரு வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல ஒருத்தர் இருப்பா மரத்துக்கு மரம் உயர்ந்த மரம் ஒண்ணு இருக்கும் நான் தான் பெரியவன்னு சொல்றான் பாரு அது முற்றிலும் தவறு இத தெரிஞ்சுக்க இப்படியே போடா இப்படியே போடா உங்க மகிமை தெரியல சுவாமி இந்த மண்டலத்தில் உள்ளபடி உங்க சுகுசம் தெரியல தெரியாம படிக்க நான் செய்தது நீக்கு சுவாமி கடவுளை நீங்க மன்னிக்க வேண்டும் இது வரைக்கும் இந்த குருவாசர் யாருக்காவது வர கொடுத்துக்கிறானா எடுத்தா சாவனா ஏதாவது உடைக்காத கோபமா கோபம் எவனுக்கு ஒருத்தன் அதிகமா இருக்குதா அவன் இப்படி ஒரு ஆபத்தை சந்திச்சே ஆகணும் செல்வமும் அழிந்து போகிட்ட இருந்த அனைத்து ஆணுவும் உன்னுடைய கர்வம் உன்னுடைய ஆணுவும் எல்லாமே அழிஞ்சு போச்சா இனிமேல் யாருக்கு நீ வர அண்ணன் என்று தெரியாம தலை மேல காடு வைக்கிறான் அடி மேல தலை வைக்கிறான் என்ன மன்னிக்க வேண்டும் சுவாமி மன்னிக்க வேண்டும் எனக்கு பார்வை தரல சுவாமி எனக்கு 7 வரல கோபம் போய்விட்டது 3 முழம் தாடி இல்லையே தாடி எங்க போய்விட்டது இவனுக்கு இன்னும் 7 வரல கோபம் வேற வேணுமா வாங்கடா ரைட்டு போவ சாமி லட்சுமி இதுக்கு என்ன செய்யலாம் இதற்கு என்ன செய்யுதுன்னா ஏன்னா அறியாத புத்தியில தெரியாம தவறு செய்யிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறோம் மன்னிப்பு கேட்டா ஒரு மனிதன் அதாவது தவற உணர்ந்து நான் மன்னிச்சுன்னு கேட்டா அவனுக்கு மன்னிப்பு கொடுத்துதான் அதனால 2 கண்ணு மட்டும் பார்வைக்கு கொடுத்துடலாம் 22 நேத்திரத்தை பிடிக்கலாம் 7 மடம் கோபத்தை 1/2 மடம் கோபம் கொடுத்துடலாம் 7 மடம் கோபத்தை தாரவாத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சரின்னா கொடுக்கலாம் இல்லை நம்ம பார்வை கொடுக்க கூடாது 22 நேத்திரம் இந்த 22 நேத்திரத்துல உனக்கு 2 நேத்திரம் மட்டும் தான் தருவோம் சம்மதமா எனக்கு அதை கொடுத்தாலும் போதும் சுவாமி அந்த 7 மடங்கு கோபம் இருக்குன்னு சொன்னீ பாத்தியா இந்த கோபத்தினால் எல்லா சகல தேவர்களையும் சாபத்து கொடுத்துக்கிட்டு இருந்த அதனால உனக்கு 1/2 மடங்கு கோபம் மட்டும் ஒரு மனிதனுக்கு கோபம் இல்லாதே இருக்க கூடாது கோபத்தோடவும் இருக்க கூடாது கோபம் இல்லாத இருந்தாலும் அவன் மனிதனா இருக்க முடியாது அதனால உனக்கு அதாவது 1/2 மடங்கு கோபம் மட்டும் தரோம் குணம் வேணும்ல எனக்கு 3 முழம் தாடி உனக்கு 1/2 முழம் தாடி மட்டும் தான் கிடைக்கும் கொடுப்போம் அதுக்கு மேல தர மாட்டோம் குடைக்கிறத மட்டும் குடைங்க சுவாமி அப்படியே சாமி அப்படியே பார்வைக்கு மட்டும் 2 கண்ணு 7 மடம் கோபத்துல 7 மடம் கோபத்தையும் தார பார்த்து கொடுத்துடணும் மீதி 1/2 மடம் கோபம் உனக்கு இருந்தா போதும் எப்படி சாமி சபிக்கிறீங்க பார்வை வந்து விட்டது 2 பார்வை வந்து விட்டது ஒரு பொம்பளைங்க என்ன எனக்கு ஒரு குழந்தை வர வேணுங்க ஓஹோ மாதமா கர்ப்பமா இருக்கிறாளா நீங்களா ஊர்வாசரு அப்படின்னு சொல்றீங்க நல்ல வரத்தை அழைப்பீங்க உனக்கு குழந்தை வர வேணும் என்று கேட்கிறாங்க ஓ ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று கேட்கிறாய் உன் வயத்துல பிறப்பாது இரும்பு உழைக்காக பிறக்கக்கூடிய சாபத்தை அந்த இரும்பு உழைக்கால உங்களோட யாதை குழந்தையே அழிந்து விடும் சரி ஊர்வாசலுக்கு 20 நேரத்தை நமக்கு தார் வாத்து கொடுத்துட்டாரு 7 மடங்கு கோபத்தையும் தார் வாத்து கொடுத்துட்டாரு 1/2 மடங்கு கோபத்தை தாடி கொடுத்துட்டாரு இப்ப இந்த கையில 10
10 விரல் இருக்குதுல்ல இதுக்கு தான் பேரு நெகக்கண். இப்ப இந்த நெகக்கண்ணுக்கு பார்வை இல்லாத போயிடுச்சு. கால்ல 10 விரல் இருக்குது, அதுக்கு பேரு அதுக்கு பேரு என்ன? நெகக்கண். அப்ப 20 கண்ணு, முகத்தால 2 கண்ணு. அப்ப 20 கண்ணையும் நாம பிடிக்கிட்டோம். இப்ப இந்த நெகக்கண்ணுக்கெல்லாம் பார்வை இல்லாத போயிடுச்சு. சரி சாமி, இருந்தாலும் இதோ இந்த தூர்வாசனுடைய கர்ப்பத்தை அடைக்க விட்டோம். அடக்கியாச்சு. இருந்தாலும் இப்ப நாம எங்க போகணும் தெரியுமா? எங்க போகணும்? மாயானவன் சொல்லக்கூடிய சுடுகாட்டுல என் மைத்துனன் ஆகிய சிவபெருமானும் என்னுடைய தங்கையாகி பார்வதியும் பைத்தியம் பிடிச்சு பிரம்மகீர்த்திங்கிற பைத்தியம் பிடிச்சு அந்த சுடுகாட்டு எல்லையில பச்சை பணத்தை எல்லாம் பிடிங்கி தின்னுட்டு இருக்காங்க. அவங்களை எப்படியாவது போய் பைத்தியத்தை நீ வெளியே வைக்கணும். ஆமா, அவங்களுக்கு மறுபடியும் நிலைமை வரணும். ஆமா, அப்படின்னா புறப்படும். அதனால மாயானவன் சொல்லக்கூடிய அந்த சுடுகாடு எல்லை தேடி போகலாமா?